ஹே காய்ஸ், இந்த vlogல நம்ம ஒரு கிச்சன் அப்ளையன்ஸை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரீத்தி ஜோடியா காஸ்மோ மிக்சர் கிரைண்டர். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் மிக்சியோட அன்பாக்சிங், டெமோ, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அப்புறமா ப்ராடக்டோட ப்ரைஸிங் டீட்டெயில் இதை நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி வீடியோ நான் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின் கேட்க போகிறேன். ஸோ அந்த கேள்விக்கு யார் கரெக்டான ஆன்சர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறாங்களோ அந்த ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷன் கிஃப்ட் வச்சரை நான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி பாக்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட ப்ரைஸிங். இதில் பார்த்தீங்கன்னா 18Kன்னு மென்ஷன் ஆகிருக்கு, ஆனால் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் இது இல்லை. நெக்ஸ்ட் ஜார்ஸ் அண்ட் பிளேட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக்சி மோட்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டினோ ப்ளஸ் ப்ராடக்ட்டுக்கு 2 பிராண்டு எப்போவுமே 3 ஜார்ஸ் தான் கொடுப்பாங்க. இதில் 4 ஜார்ஸ் இருக்குது. 0.5 லிட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு 1.5 லிட்டர்ஸ் ஜார் வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா ஜூஸருக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் செஃப் ஜார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் ஸ்லைசிங், டைசிங், சாப்பிங், மைன்சிங், அதுக்கப்புறமா ஆட்டா கூட கிரைண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேடு பார்த்திங்கன்னா எல்லாமே ரஸ்ட் ஃப்ரீ. ஸோ இந்த பிளேடு 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா கிரேட்டிங்க்கான பிளேடு, இது ஸ்லைசிங்க்கான பிளேடு. அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா டைசர். ஸோ டைசருக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பெரிசு, இன்னொன்று சிறிய கட்டிங்க்கு. ஸோ 2 ஷேப்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட் ஜூஸர் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம லெமன், சாத்துக்குடி, ஆரஞ்சு எல்லாமே புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆனியனை ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எடுத்து நான் மிக்சியில் போட்டேன். ஸோ எப்படி ஸ்லைஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். மில்லட் உங்களுக்கு எல்லாமே ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துடுச்சு. மொத்தம் நான் ஒரு 3 ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி ஸ்லைசிங் இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு கட்டிங் பண்ணி பார்த்துருக்கு பாருங்கள். ஸோ வெங்காயம் ஸ்லைசிங் பண்ணி வந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ மணல் மணலாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். எல்லா பீசஸும் ஒரே சைஸில் கட் ஆகிருக்கு. அப்படியே பேப்பர் கட்டிங் மாதிரி. நம்மளால் கையால் கூட இவ்வளோ அழகாக கட் பண்ண முடியாது. எவ்வளோ வித்தின் மினிட்ஸ் உங்களுக்கு கட் பண்ணி தள்ளிடுச்சு. இப்போ நம்ம கிரேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆன் பண்ணுறேன். நறுக்கி இருக்கு பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு கிரேட்டிங்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைசிங், கிரேட்டிங் பார்த்தாச்சு. இப்போது நம்ம க்யூப் கட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பெரிய பெரிய க்யூப்ஸ் போட போகிறோம். ஸோ க்யூப் கட்டிங் முன்னாடி நம்ம 2 பிளேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இந்த பிளேட் பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரி இந்த க்யூப் கட்டிங் இந்த ஹேண்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம ஃபேஸ் இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த பிளேடு அதே மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஹேண்டில் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு பெரிஸ் க்யூப்க்கு நான் பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறேன்.
பொட்டேட்டோ நான் போட்டுக்கிறேன் இதில். இப்போ நம்ம வந்து சின்ன க்யூப்க்கு வந்து கேரட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்மால் க்யூப் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மால் க்யூப்ஸ் ப்ளஸ் இந்த பிளேட். ஓகே, நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணி ஸோ நான் ஏற்கனவே இதில் வந்து இதில் 2 கப்ஸ் ஆட்டா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு எண்ணெய் ப்ளஸ் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கப் இதில் நீங்கள் ஆட்டா போட்டிங்கன்னா 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணும். ஸோ இதில் நான் வந்து 2 கப்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆட்டா ரெடி. ஆட்டாவும் உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சப்பாத்திக்கு ஆட்டா ரெடி பண்ணி கொடுத்துடுச்சு. இப்போ நம்ம இது சப்பாத்திகளில் போட்டு உருட்டினா சப்பாத்தி ரெடி. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்வெட்டிங் இல்லாமல் வேலையை பக்காவாக முடிச்சு கொடுத்தது வந்து லெஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அது பார்த்திங்கன்னா வந்து ஜூஸர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிட்ரஸ் ஜூஸர் வந்து எடுக்கலாம். ஒன்று வந்து மொசம்பி, ஆரஞ்சு, அதுக்கப்புறமா வந்து லெமன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜூஸ் எடுத்து பிழிஞ்சு கொடுத்துரும். ஸோ அதை நம்ம வந்து இப்போது பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து சிட்ரஸ் ஜூஸ் போட போகிறோம். ஸோ அதுக்காக சாத்துக்குடி இருக்குது, வாங்க. ஸோ ஜூஸ் நம்ம எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் மேலேயே வெந்துடுச்சு. ஸோ புளிப்பாக இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீத்தி ஜோடியாக், இன்னொன்று வந்து ப்ரீத்தி ஜோடியாக் காஸ்மோ. ஸோ 2 வெரைட்டி இருக்குது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ், இதில் வராது உங்களுக்கு, ஜோடியாக்கில் வராது. காஸ்மோவில் வந்து அந்த க்யூப் கட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா ஜார்ஸ். ஸோ ஜார்ஸோட ஹேண்டிலில் வந்து உங்களுக்கு இந்த லாக்கிங் இது இருக்குது. ஸோ ஜோடியாக்கில் வந்து உங்களுக்கு இந்த லாக்கிங் இருக்காது. நீங்கள் வெறும் வந்து அப்படியே போட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணல ரன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த லிட்டு ஒழுங்காக லாக் ஆன் ஆகும் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மெஷின் ஆன் ஆகும். அப்படி லாக் ஆகலைன்னா மெஷின் வந்து ஆன் ஆகாது. ஸோ இந்த 2 ஸ்பெஷாலிட்டி வந்து
உங்களுக்கு யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு மேஜர் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சது. அதை பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது மிஷின் ரன்னாக இருக்கும்போது வந்து நான் எதுவும் பேசாமல் இருந்திருப்பேன். ஏன்னா வந்து நாய்ஸ் வந்து லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த டைசிங் கியூபிக் கட்டிங் வந்து நீங்கள் டைசிங் பண்ணும்போது அது அந்த பிளேட்ஸில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஒட்டியிருக்கும். வேஸ்டேஜ்னு சொல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் எண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு ஒட்டியிருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க மெக்கானிசம். பட் அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்து போட்டாலும் அது வந்து கரெக்டாக ரிமூவ் ஆக மாட்டுது. அதனால தான் நான் வந்து ஃபிங்கர் யூஸ் பண்ணேன். பட் என்னுடைய பேட் லக் வந்து ஃபிங்கர் லைட்டாக கட் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது எனக்கு. ப்ளஸ் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 ஸ்டாருக்கு வந்து நான் ஒரு 4.5 ஸ்டார் வந்து இந்த மிக்சர் ப்ரீத்தி ஜோடியாக் காஸ்மோக்கு வந்து நான் கொடுப்பேன். ஸோ 0.5 எதனால் வந்து உங்களுக்கே தெரியும். நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து அவங்க கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். நாய்ஸ் ரிடக்ஷன் பார்த்திங்கன்னா மோட்டர் உங்களுக்கு 750 இருக்கிறதுனால உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து அந்த டைசிங்கில் வந்து அந்த இது க்யூப்ஸ்லாம் ஒட்டிக்கிறது. ஸோ அதை வந்து அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாச்சும் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து அது 2 தான் வந்து எனக்கு மேஜராக ட்ராபேக்காக எனக்கு தெரிஞ்சது. ஓவரால் வந்து எனக்கு தம்ஸ் அப். ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் அரௌண்ட் 13க்கு வந்து நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ வெளியில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ மைட் பி இது வந்து எல்லா ப்ராண்டும் வந்து உங்களுக்கு ரிலையன்ஸ், குரோமா எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் ப்ரைஸிங் செக் பண்ணி வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் வருது இல்லைங்களா? டிசம்பர் உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு ஏதாச்சும் ஆஃபர் விடுவாங்க. ஸோ நியூ இயர்க்கும் ஏதாச்சும் ஆஃபர் விடுவாங்க. மைட் பி அது 13க்கு கீழேயும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வேல்யூ ஃபார் த மணியான்னு கேட்டிங்கன்னா வந்து ஐ எம் ஓகே தான் சொல்லுவேன். ஸோ 13,000க்கு வந்து வேல்யூ எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ கோ ஃபார் இட். ஸோ நீங்களும் பாருங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன் என்னுடைய சேனலில் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின் நான் அட் த ஸ்டார்ட்டே நான் வந்து கேட்பேன்னு. ஆனால் நான் மறந்துட்டேன். இப்போ நான் அதை கேட்குறேன். ஸோ அது என்னென்னு கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து நமது தேசிய கொடியை வடிவமைத்தது யார்? ஸோ இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுவாங்களோ அவங்க பேர் வந்து ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீக் வந்து நான் ஒரு வீடியோவில் அவங்க பேரை நான் அறிவித்து ஸோ அவங்களுக்கு வந்து என்னால் என் தகுதிக்கு வந்து ஏற்றபடி நான் வந்து ஒரு கிஃப்ட் வச்சர் அவங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.